அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த பேன்சிஸ் ஆஃப் இன்ஸ்டெயின் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க அந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். 1923 அயர்லாண்டில் இருக்கிற ஒரு அழகான கடற்கரை கிராமம் காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் போரிக் அண்ட் காம் அப்படின்ட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸு. இல்லை போரிக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவரும் அவங்க அக்காவும் ஒரு வீட்டில் தனியாக இருக்காங்க. 2 பேருக்கும் மேரேஜ் ஆகலை. இவர் காம் ஒரு வயலின் வாசிக்கிறவர். அவர் வீட்டில் அவர் தனியாக தான் இருக்கார். இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களுடைய வேலையெல்லாம் காலையில் முடிஞ்ச உடனே நேராக பக்கத்தில் இருக்கிற ஒரு பாரில் போயிட்டு தண்ணி அடிக்கிறது தான் இவங்க இந்த போரிக்கும் காமுக்கும் வேலை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் போரிக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு இவர் காமை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் கதவு தட்டுறார். கதவு தட்டினா கதவு யாருமே திறக்கவே இல்லை. உடனே இவர் பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா உள்ளே காம் சிகரெட் பிடிச்சின்னு உட்காந்துருக்காரு. என்னடா கதவு தட்டுறோம், கதவு திறக்காமல் உள்ள சிகரெட் பிடிச்சின்னு உட்காந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போரிக்கு என்ன பண்ணுறாரு, சரி ஏதோ டென்ஷனில் இருக்கான் பொழுதே அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவர் மட்டும் தனியாக பாரில் குடிச்சிட்டு இருக்கார். இப்போ காம் நேராக பாருக்கு வராரு. இவர் போரிக்கை ஒன்றுமே பார்க்கவே இல்லை. நேராக போகிறாரு, ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கின்னு அவர் தனியாக உட்கார்றாரு. உட்காந்த உடனே இவர் போரிக் கேட்குறாரு, என்னப்பா வீட்டு கதவை தட்டிகிட்டே இருந்தேன், ஒன்றுமே பேசவே இல்லை நீ அப்படின்னு. ஒன்று இங்கே பாரு, இனிமேல் என்கிட்ட நீ எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? இன்னிலேருந்து உனக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு கட் ஆகிடுது, நீ யாரோ நான் யாரோ அப்படின்றாரு. உடனே ஒரு போரிக்கு ஒன்றுமே புரியல. என்ன அது, நம்ம இன்னைக்கு நேற்று ஃப்ரெண்டாயா, காலங்காலமாக நம்ம ஃப்ரெண்டு, நம்ம திடீர்னு இப்போ உட்காந்துக்கின்னு நம்ம உனக்கு எனக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்ற என்ன இது அப்படின்னு சொன்னோன்னா, இதுதான் உன்ன மாதிரி முட்டாள் கூடலாம் இனி என்னுடைய சவகாசம் கிடையாது. உன்ன மாதிரி முட்டாள்கிட்ட என் லைஃப்னுடைய மொத்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். இனிமேல் நான் உண்டு, என்னுடைய வயலின் உண்டு, இனிமேல் நீ என்கிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு. இவர் போரிக்கு ஒன்றுமே புரியல. எப்பா என்னப்பா இது, நான் எதனா தப்பு பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிருப்பா அப்படின்னு. இவர் காம் நேராக வெளியில் உட்காந்துக்கிறாரு. இவரும் வெளியில் என்னையா தப்பு பண்ண, நான் தான் மன்னிப்பு கேட்குறேன்ல, என்ன தப்பு பண்ண மன்னிச்சிக்கியான்னு அப்படின்னு. இங்கே பாரு, நான் உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன், இதையும் மீறி நீ வந்தன்னு வச்சுக்கோ, இங்கே பாரு வயலின் வாசிக்கிறது இந்த கை, இனிமேல் நாளைக்கோ இல்லை நாளன்னைக்கோ இனிமேல் என்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு டைமும் நீ என்னை பார்க்க பேசுனேன்னு வச்சுக்கோ, ஒரு விரலாக கட் பண்ணிக்குவேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் சும்மா தமாஷ் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கோபமாக பேசிட்டு போயிடுறாரு. பாரில் இருக்கிறவங்களாம் இவங்களை வேடிக்கை பார்க்குறாங்க. என்ன பாருண்டா 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சே, நீங்கள் என்ன தகராறு என்னன்னு தெரிலங்க, திடீர்னு இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நேற்று ஏதோ கோவத்தில் சொன்னான் பொழுதுன்னு மறுநாள் அதே பாருக்கு வராரு. மறுபடியும் காம் வரான். இவரும் போய் தண்ணி அடிச்சுட்டு எப்போ மறுபடியும் ஒரு பாருக்கு போய் பேசுகிறாரு. எப்பா என்ன இது, நம்மளாம் இந்த காலத்து ஃப்ரெண்டாக, இது நம்ம எவ்வளோ நாள் ஃப்ரெண்டு, நீங்கள் அதுக்கு போயிட்டு நீ என்ன நான் உங்கள்கிட்ட பேசணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ இப்படி கோச்சிக்கிற அப்படி இப்படின்ட்டு பேசும்போது, நேற்றே உங்கள்கிட்ட சொன்னேன் என்கிட்ட நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் என்னமோ உன்னை மிரட்டினேன்னு நினச்சின்னு இருக்கியா அப்படி சொல்லிட்டு கோபமாக பேசிட்டு போயிடுறாரு. இவர் பாரிக்கு ஒன்றும் புரியல. இவரை நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு இவரும் இவங்க அக்காவும் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. சாப்பிட்டுன்னே இருக்கும்போது திடீர்னு இவங்க வீட்டு கதவுல தொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ தான் என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வெளியில் பார்க்குது. பார்த்தா கதவு திறந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் காம் நடந்து போயிட்டே இருக்கிறார். என்னத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் இவங்களுக்கு ஒன்றும் புரியல. உடனே கீழே பார்த்தா காம் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை கட் பண்ணி இவங்க வீட்டு கதவுல விசிறி அடிச்சுட்டு போயிருக்கிறான். அந்த துண்டாக இருக்கிற விரலை பார்த்தோன்னே அவங்க அக்கா அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. அப்போ தான் போரிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, இவன் நேற்றும் சொன்னான், இன்றைக்கும் சொன்னான், இனி என்கிட்ட பேச வந்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இந்த விரலை கட் பண்ணி உங்கள் வீட்டு வாசலில் விசிறி அடிப்பேன்னு சொன்னான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு விரலை இன்றைக்கி விசிறி அடிச்சுட்டு போயிட்டான். அப்படின்னா இப்படியாப்பட்டவனா இருக்கானேன்ட்டு அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான் போரிக். அதுக்கப்புறம் இந்த 2 ஃப்ரெண்டுக்குள்ளேயும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்
நீடிச்சுதா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய கதை வந்து நட்புனா என்ன, எதனால் ஒரு நட்பு வந்து காலங்காலமாக நீடிக்கிற நட்பு திடீர்னு உடஞ்சி போகுது அப்படின்றத பற்றி உளவியல் ரீதியாக அந்த படம் வந்து ஆராய்ஞ்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து போரிக் அப்படின்ற கேரக்டரில் வந்து கோலின் ஃபெரல் அப்படின்றவர் நடிச்சிருக்காரு. காம் என்ற கேரக்டரில் வந்து பிரெண்டான் கிளீசின் அப்படின்றவர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து மார்ட்டின் மெக்டாங் அப்படின்ற வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய அளவில் வந்து விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கு. இந்த படம் $20 மில்லியன் தயாரிக்கப்பட்ட இந்த படம் ஏறக்குறைய 50 மில்லியன் வந்து இந்த படம் வசூல் பண்ணியிருக்குது. இந்த படம் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, எழுத்தாளர் திரு ராமகிருஷ்ணன் சாருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் போயிருந்தேன். அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து ராமகிருஷ்ணன் சார் வந்து எமர்சனை பற்றி ஒரு சொற்பொழிவு ஒன்று பேசினார். அவர் அந்த பேச்சில் வந்து நட்பை பற்றி பேசும்போது இந்த படத்தை வந்து அவர் குறிப்பிட்டு இருந்தார். இந்த படத்தை நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தார். அதனால் நான் இந்த படத்தை நானும் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில்